ஒரு ப்ரொமோஷன் கூப்பிட்டா ஹீரோயின் வந்து வரமாட்டேன்றாங்க. இப்போ மலையாள நடிகர் மம்முட்டி இருக்காரு, அவர் எத்தனை வர கேரவனை கூட அவரே தாங்க காசு போட்டுக்கிறாரு. நாளைக்கே விஜய் வந்து நாங்கள் டிஎம்கே கூட்டணி சொல்லி பாருங்க, இவரே வந்து விஜய்க்கு வந்து வச்சு செஞ்சாங்க. இந்தியன் டூ படம் ஓடாததுக்கு காரணம் படம் பிரியாபவானிக்கு வந்து ஒரு ஹெட்லைட் வந்துடுச்சு. தத்துவம் இல்லாத தலைவர் சொல்லி அவசரமாக விஜய் ஒருவேளை விஜய் எதிர்த்தான். அப்படி என்ன எதிர்க்க வேண்டிய அவர் வந்து எத்தனை நாள் ஆச்சு? இது மறைமுகமாக விஜயும் தாக்கி இருக்கலாம். விஜயும் அவசரமாக இல்லை, நயன்தாராவும் மோஸ்ட்லி அவங்களோட பல படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்ததில்லை. நான் நயன்தாரா மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற பிரச்சனை வந்து அஜித்தையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க எல்லாருமே. அஜித்தையும் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் அவர் 1000 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒரு ப்ரொடியூசர் என் கையில் 10 கோடி இருக்குது, நான் வந்து நயன்தாராவை வந்து இந்த படத்தில் நான் போட்டேன்னா சினிமாவே ஆக்கிரமிச்சிருக்குது. வெற்றிமாறன் வந்து டிஎம்கேக்கு ஃபேவராக ஒரு சில டைலாக் ரொம்ப சாதாரணமாலாம் கிடையாது. சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் கிரிட்டிக் சரவணன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரதர். இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் யாருமே வந்து ப்ரொமோஷனுக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து பெரிதளவில் பேசப்பட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக அந்த ஜிப்ரா படத்தோட டெபியூட் டேரக்டர்ஸ் அண்ட் டெபியூட் ப்ரொடியூசர் முதற்கொண்டு இந்த ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஏன் வந்து கதாநாயகிகளுக்கு யாருமே வந்து ப்ரொமோஷனுக்கோ இல்லை டப்பிங்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு சப்போர்ட் கொடுக்கறது இல்லை, அதுக்கான சம்பளத்தையும் சேர்த்து தானே இந்த படத்துக்காக வாங்குறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ரொம்ப வந்துருக்கு. அதுவும் யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அறிமுக இயக்குநர்கள் வராங்கல்ல, அவங்களுக்கும் இந்த சின்ன சின்ன படங்கள் தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் இவங்களுக்கு தான் இந்த பெரிய பெரிய இந்த மாதிரியான ஒரு பெரிய தலைவலியாக வருது. ஒரு ப்ரொமோஷன் கூப்பிட்டா ஹீரோயின் வந்து வரமாட்டேன்றாங்க. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு படம் வந்து ஜீப்ரான்னு சொல்லிட்டு வந்து தமிழ் தெலுங்கு படத்தில் வந்து தமிழ் தெலுங்கு வந்து நல்ல ஒரு போச்சு, ஒரு பேன் இண்டியா படமாக தான் இந்த படமாக பண்ணாங்க. அந்த படத்தோட ஹீரோயினை வந்து பிரியா பவானி சங்கர் நடிச்சிருந்தாங்க. இப்போ பிரியா பவானி சங்கரை பற்றி பேசுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரியா பவானி சங்கர் வந்து சாதாரண ஒரு ரிப்போர்ட்டராக தன்னுடைய தொழில் ஆரம்பித்தாங்க. ஒரு ரிப்போர்ட்டராக உள்ளே வந்து அப்புறமேட்டுக்கு நியூஸ் ரீடராக மாறி அதுக்கு பிறகு சீரியலுக்கு வந்து அப்புறமேட்டுக்கு வந்து சினிமாவில் வந்து படிப்படியாக வந்தாங்க. ஆனால் அவங்களுடைய படங்கள் பார்த்திங்கன்னா தொடர்ச்சி இந்த அளவுக்கு வந்தவங்க சினிமாவுக்கு வந்த பிறகு அவங்க நடித்த படங்கள் வந்து பெருசாக போகலை. ஒரு 2 படம் 3 படம் தான் கொஞ்சம் அப்படியே பேசப்பட்ட மாதிரி இருந்துச்சு. மேயாத மான் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அறிமுகமாக இருந்தது. அதுக்கு பிறகு வந்து இன்னொரு மான்ஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்து அது சுமாராக அப்படி கொஞ்சம் போச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து ஹரிஷ் கல்யாண் கூட ஒரு படம் ஒன்று பண்ணாங்க. என்ன படம்? ஓமனை பண்ணு. அந்த படம் ஓரளவுக்கு அவங்களுக்கு பேருக்கு வச்சு அதுதான் இந்த ஒரு 3 படம் தான். அதுக்கப்புறமேட்டுக்கு தொடர் தோல்விகள் தான் அவங்களுடைய படம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 படங்கள் நடிச்சிருந்தாலும் பெரிதளவில் எந்த படங்களையும் பேசப்படலை. அதுக்கான காரணம் என்ன? எல்லா படமே ஒரு ஃபெயிலியர் படமாக தான். ஒரு 3-4 படம் தான் அவங்களுக்கு வந்து பேர் கொடுத்த படங்கள். அதுக்கு பிறகு எல்லாமே வந்து அவங்கள வந்து ஒரு ராசி இல்லாத ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியா பவானி சங்கரா படம் ஓடாதுப்பா, ட்ரைலரில் பிரியா பவானி சங்கர் முடிஞ்சு பார்த்தா படம் ஓடாது. இப்படியா போயின்னு அந்த காலத்தில் உச்சபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 வச்சு செஞ்சாங்க. இந்தியன் டூ படம் ஓடாததுக்கு காரணம் படத்தில் கதை இருக்குதோ இல்லையா, பிரியா பவானி சங்கரை போட்டால் படமே ஓடாதுன்ற அளவுக்கு படம் பேன் இண்டியா படமா இல்லையா, பிரியா பவானி சங்கருடைய டாக்கு பேன் இண்டியா டாக் ஆக்கிட்டாங்க. எந்த லாங்குவேஜ்லேருந்து போட்டாலும் பிரியா பவானி சங்கர் போட்டால் ஓடாதுன்ற அளவுக்கு ஆகிட்டு அந்த பிரியா பவானி சேனலில் பேட்டிங்கெலாம் அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ராசி இல்லாத நடிகையா, எனக்கு ராசி இல்லையா, எப்படி நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லலாம், நான் வந்து கஷ்டப்பட்டு தான் நடிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னவங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சடனாக டிமாண்டி காலனி ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துச்சு. ஆனால் பிரியா பவானி சங்கர் நடித்த படம் ஓடின படத்தில் இவங்க இருந்தாங்க, அவ்வளோதான். அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த படத்தோட வெற்றிக்கு பல காரணங்கள் இருந்தது இல்லை. இப்போ டைரக்டருடைய மெனக்கடல், அருள்நிதியோட மெனக்கடல், அந்த கதையோடைய ஓட்டம், இசை எல்லாமே வந்து அந்த படத்துக்கு தூக்கி கொடுத்து அந்த படத்தில் பிரியா பவானி சங்கர் ஒரு அங்கமாக இருந்தாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல? இவ்வளோ தொடர் தோல்விகளுக்கு அப்புறம் தன்னோட இடத்த தக்க வச்சுக்கணுமா இல்லையா அவங்க? ஆனால் அடுத்து வந்த ஒரு படத்துக்கு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன். அந்த ப்ரொடியூசர் வந்து மேடையில் வந்து கதறாருங்க. ஜீப்ரா படத்துக்கு ப்ரொடியூசர் ஏன் ஹீரோயின் வரல, ப்ரெஸ் மீட்டுக்கும் ஹீரோயின் வரல, சக்ஸஸ் மீட்டுக்கும் ஹீரோயின் வரல, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஹீரோயின் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க, ஷூட்டிங்கில் இருக்கிறாங்க, சும்மா சப்பக்கட்டு இது எல்லாமே. அவர் ஓப்பனாகவே சொல்கிறாரு, அங்கேருந்து நான் ஹீரோயினை கூப்பிடணும்னா ஒரு கும்பலே டிக்கெட் போட்டு கூப்பிட வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ ஒரு படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் வைக்கிறாங்கன்னு சொன்னேன். இப்போது படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் ஒரு ப்ரொடியூசர் எப்போ முயற்சி பண்ணார்? என்ன பாதராத்திரியில் 12 மணிக்கு சுதந்திரம் வாங்கின கதையை ரிலீஸ் பண்ண மேபி ஒரு 1 மந்த்துக்கு பிஃபோர் பிளான் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களுக்கு தெரியாதா அந்த ஹீரோயின் நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாதா? இல்லை தகவல் கொடுக்காம இருப்பாங்களா? ஒரு தயாரிப்பாளர் தரப்பில் இருந்து கொடுப்பாங்கல்ல, நீ தானே நடிக்கிற அந்த படத்தில்,
அதே அந்த படத்தில் நடிக்கிற ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ வந்தால் கூட ஒரு சின்ன சின்ன ப்ரொமோஷனுக்கு வராங்க. சில நடிகர்கள் வர மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு முடிச்சுட்டா முடிஞ்சு. இந்தியன் 2 ப்ரொமோஷனுக்குலாம் போனாங்களே, தெருவாக சுற்றுனாங்க. இந்தியன் 2க்கு தமிழ்நாட்டில் மட்டுமா சுற்றுனாங்க, ஆந்திராவில் சுற்றுனாங்க, கர்நாடகாவில் சுற்றுனாங்க, பாம்பேயில் சுற்றுனாங்க, எல்லா இடத்துலையும் போய் சுற்றுனாங்களே. அப்போ ஒருவேளை பெரிய முகம் நடிகர்களுக்கு இல்லை பெரிய ஸ்டார் அந்தஸ்து உள்ள நடிகர்கள் அப்போ சின்ன படம் பண்ணுறவங்கலாம் வந்து உழைப்பு கிடையாது. அது சின்ன ப்ரொடியூஸ் பண்ணுறவன் என்ன அனாமத்தை வர காசை எடுத்து போட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கஷ்டப்பட்டு எடுக்கிறது எங்கேயோ சொத்தை விற்று, எங்கேயோ ஒரு இடத்த விற்று, ஏதோ ஒரு வேற ஒரு தொழிலில் சம்பாதிச்சவங்களாம் பரம்பரையாக சினிமாவில் சம்பாதிச்சவங்க கிடையாது. புதுசாக வந்து உள்ளே இறங்குறாங்க. வேறு ஏதோ ஐடி கம்பெனி வேலை செய்கிறாங்க. இந்த ஜீப்ரா படத்தை ப்ரொடியூசரெல்லாம் பாருங்கள், ஏதோ ஐடி கம்பெனி வேலை செஞ்சு அண்ணன் தம்பிக்காக பணத்தை கொண்டு வந்து போட்டு இறக்கி பண்ணுறாங்க. நீ வந்து வரணுமா இல்லையா? நான் என்னன்றேன், நீ ஒரு படத்தில் நடிக்கிறேன்னு சொன்னால் அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த படத்தோடைய அத்தனை ஆக்டிவிட்டியிலும் இருக்கணுமா இல்லையா? அதுதானே அக்ரிமெண்ட்டு. பொதுவாக வந்து இது வந்து சொல்ல தேவையில்லைங்க. இது வந்து நம்ம செய்கிற தொழிலுக்கு கொடுக்குற ஒரு நம்ம தொழில் நம்ம நேர்மையாக இருக்கணுமா இல்லையா? அதனால தான் அடுத்த படங்கள் வந்து காணாமல் போகுது. இந்த மாதிரி ஹீரோயின் அன்றைக்கி அந்த ப்ரொடியூசர் வந்து அப்படியே சொல்கிறார், ஓப்பனாக சொல்கிறார், தயவு செஞ்சு இனிமேல் இந்த ஹீரோயின் கிட்ட படம் பண்ணிங்கன்னா எனக்கு இந்தந்த டேட்டில் இங்கெல்லாம் நான் ப்ரொமோஷன் எதுக்கு கூப்பிட்டாலும் தெருவில் வந்து நில்லுனாலும் நிற்கணும்னு அக்ரிமெண்ட்டில் எழுதி வாங்குங்கன்னு சொல்கிறார். ஒரு மனுஷன் எவ்வளோ வெறுத்து போய் சொல்லியிருப்பாப்ல. இன்டர்வியூக்கு கூட வந்து ஏதோ செப்பரேட்டாக இந்த ஆங்கர் இருந்தால் தான் நான் இன்டர்வியூ கூட கொடுப்பேன். ஆமாம், அது ஒரு பிரச்சனை வந்தது. அவங்க கண்டிஷன் போடுறாங்களாம், மேடையில் ஏறினா ஏன்னா வந்து காம்பேரிங் பண்ணுறவங்க இந்த ஹீரோ இந்த லேடி தான் வந்து காம்பேரிங் பண்ணணும். நீ யாரும் அதை பண்ணுறதுக்கு? சுரேஷ் காமாட்சின்னு சொல்லிட்டு ஒரு எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் அவர் ஒரு ஸ்டேஜில் வந்து புலம்பனாருங்க. அவர் ஒரு படத்துக்கு வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த ஹீரோயினை வந்து கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு சொல்லுதான் யார், சுரேஷ் காமாட்சியே பேசியிருக்காரு அந்த ஹீரோயின்கிட்ட. அம்மா இந்த மாதிரி நான் சுரேஷ் காமாட்சி பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா உங்கள் ப்ரோக்ராம் யார் காம்பேரிங் பண்ணுவாங்க? என் பக்கத்தில் யார் உட்காருவா சீட்டில்? இந்த மாதிரியெல்லாம் வந்து அவரே வந்து சொல்கிறார், ஓப்பனாக சொல்கிறார். ஒரு பிரியா பவானிக்கு வந்து ஒரு ஹெட்வைட் வந்துடுச்சோ, நம்மளும் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிதளவில் படங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ கமலஹாசன் கூட படத்துலலாம் நம்ம நடிச்சிட்டோங்கும் போது அந்த ஒரு சீனியாரிட்டி ஹெட்வைட் வந்துடுச்சோம். வரட்டும், ஹெட்வைட் வந்தால் என்ன ஆக போகுது? அப்படியே மண்ணக்க போகிறேன். இல்லை, நயன்தாராவும் மோஸ்ட்லி அவங்களோட பல படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்ததில்லை. அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க. நான் நயன்தாரா மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற பிரச்சனை வந்து அஜித்தையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க எல்லாருமே. அஜித் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் அவர் 1000 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு பத்திரிகைக்காரர் வந்து அசிங்கப்படுத்திட்டாரு அஜித்தை. எந்த நடிகர் யாருங்க கேள்வி கேட்காம இருக்காங்க? அவருக்கு அஜித்துக்கு வந்து மார்க்கெட்டை கழிச்சு ரசிகர்களுக்கு அதிகமாக இருந்தாலும் அவர் வரலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு படம் ஓடுது. அதையே எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியுமா? இல்லை, நயன்தாரா சொன்ன ரீசன் என்னன்னா, இன்கேஸ் இந்த படம் நல்லா இல்லை, நான் ப்ரொமோஷனுக்கு வரேன் ஆனால் அந்த படத்துக்கு அப்படின்னா, பட் அது என் ஃபேன்ஸை நானே ஏமாத்துற மாதிரி இருக்கும். அப்புறம் என் படத்தில் நடிக்கிற படத்தை ட்ராப் பண்ணிட்டு போக வேண்டியது தானே? கதை கேட்டு தான் நடிக்கிற. ஒரு படத்தில் அந்த ஹீரோயின் வந்து கதை கேட்காம நடிக்கிறாங்களா சொல்லுங்கள்? காசை வாங்கி போட்டால் நான் வந்து நடிக்கிறேன்னு சொல்லி நடிக்கிறாங்க. இல்லை, கதை கேட்டுட்டு தானே வராங்க. கதை கேட்கும்போது தெரியலையா அவங்களுக்கு இந்த படம் என்னுடைய ரசிகர்களை ஏமாத்தோம்? பட் அவங்க ஒரு டப்பிங் பண்ணும்போது தெரியாது அவனுக்கு? படம் பார்க்குறேன் ஃபஸ்ட் காப்பி இப்போ டப்பிங் பண்ணும்போது பார்க்குறேன், அப்போ தெரியாது அவனுக்கு இந்த படம் ஓடுமா ஓடாத நம்ம ரசிகர் ஏமாற்றுவாங்களான்னு சொல்லி படத்தை ட்ராப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? சரி, நான் என் சம்பளத்தை கொடுத்துட்றேன்ப்பா, இந்த படம் ஓடலை, நான் என் சம்பளத்தை மொத்தமாக கொடுத்துட்றேன், என் ரசிகர்கள் ஏமாற வேண்டாம், பணம் கொடுத்து ஏமாற மாட்டான், ஃப்ரீயாக காட்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா அவங்களால? இப்போ நானே கேட்குறேன், நயன்தாரா ஆனால் அவங்களோட ப்ரொடக்ஷனில் வர படத்துக்கு எல்லாத்தோட ப்ரொமோஷனுக்கு வராங்க இல்லையா? அது அவங்க சொந்த பணங்க, வேறு வழி இல்லை. காலில் விழுந்து தானே அவனுக்கு ஜனங்க காலில் விழுந்து கனெக்ஷன்ற ஒரு இது எடுத்திருந்தாங்க. எடுக்கணும். பட் அந்த படம் ஒன்றும் நல்லா இல்லை. ஆனால் அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் எல்லாத்துக்கும் வருவாங்க. எல்லாத்துக்கும் இதே நீங்கள் பணம் போட்டு பாருங்கள், இல்லை நான் பணம் போட்டு பாருங்கள், வருவாங்களே வந்தம்மா. நான் எதுக்கு வரணும்? ஏன் சம்பளம் வாங்கிட்டு நடிச்சுட்டு போயிட்டான். இல்லை, அப்போ என்ன காரணம்? தமிழ் நடிகை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு வராமல் இருக்கிறதுக்கான காரணம் ஏன்னா தெலுங்கு நடிகைகள்லாம் எல்லாருமே எல்லா ஊருக்குமே போய் ப்ரொமோஷன் பண்ணி. நீங்கள் தெலுங்கு ஆகட்டும், மலையாளம் ஆகட்டும், மற்ற மொழிகள் எடுத்துன்னா அவங்க வந்து தொழிலை நேசிக்கிறவங்க. இங்கே இருக்கிற நடிகைகள் எல்லாருமே பணம் மட்டுமே தான் குறிக்கோள். ப்ரொடியூசர் எக்கடு கெட்டு போனால் என்ன, கூட இருக்கிற எக்கடு கெட்டு போனால் அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. பணத்தை வாங்கி போட்டோமா, சம்பாதிச்சோமா, நம்ம அவ்வளோதான். என்னோடய தொழில் நான் நேர்மையாக இருக்கணுமா இல்லையா? நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. இல்லை, உன்னுடைய ப்ராடக்ட் நீங்கள் தானே வந்து பண்ணணும், நீங்கள் தானே அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றி விடணும். 500 கோடி 1000 கோடி போட்டு படம் எடுக்கலைங்க அவன். 5 கோடி 10 கோடி கடன் வாங்கி படம் எடுக்கிற ப்ரொடியூசர் யார் காப்பாற்றும்? அவன் எதுக்காக உன்னை நோக்கி வரான்? ஒரு ப்ரொடியூசர் என் கையில் 10 கோடி இருக்குது, நான் வந்து நயன்தாராவை வந்து இந்த படத்தில் நான் போட்டேன்னா எனக்கு வந்து ஒரு 4 காசு சம்பாதிக்கலான்னு உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் வரான். அந்த நம்பிக்கை நீ கெடுக்கக்கூடாது. இல்லை, பிரியா பவானி என்ன காரணம்? பிரியா பவானி மட்டும் இல்லாமல் தமிழ் நடிகை மோஸ்ட்லி ப்ரொமோஷன் அண்ட் ப்ரெஸ் மீட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணம். பிரியா பவானிக்கு ஒரு நினைப்பு இருக்குது, நம்ம நடிக்கிற படம் ஓடுதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த எண்ணம் மாதிரி ஓடுற படத்தில் நம்ம இருக்கிறோன்னு நினச்சா மட்டும்தான் அவங்களால சினிமாவில் இருக்க முடியும். ஆணவத்தை என்றைக்கு கீழே வைக்கிறாங்களோ அது வரைக்கும் அவங்க நல்ல படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்.
இந்த ஒரு படம் ஓடினதுக்கு தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு நான் வரமாட்டேன், கண்டிஷன் போடுறேன், நான் 10 பேர் கூட கூட்டிகிட்டு வருவேன். பவுன்சர்ஸ் கிடையாது, அது ஒரு கும்பலை கூப்பிட்டு வருவாங்க. மேக்கப் போடுற கும்பல், டீ எடுத்து கொடுத்துக்கு ஒரு கும்பல், அந்த டீ டம்ளர் கழுவுறதுக்கு ஒரு ஆள், அதுக்கெல்லாம் யார் செலவு பார்க்குறது? இப்போ மலையாள நடிகர் மம்முட்டி இருக்காரு, அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் அவருடைய பேக்கேஜில் தான் கொடுக்குறாரு சம்பளம், நம்ம தனியாக எதுவுமே கிடையாது. அங்கேருந்து அவர் எத்தனை வர கேரவனை கூட அவரே தாங்க காசு போட்டுக்கிறாரு. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. ஓகே, இப்போ இந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் மாறணும் அப்படின்னா ப்ரொடியூசர் சைட்லையும் சரி இல்லை டேரக்டர் சைட்லையும் சரி என்ன ஒரு முடிவெடுத்தால் நடிகைகள் கரெக்டான ப்ரொமோஷனுக்கோ இல்லை கரெக்டான டப்பிங்க்கோ வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து மெயினாக எடுக்க வேண்டியது ப்ரொடியூசர் கவுன்சிலில். ப்ரொடியூசர் வந்து இதை வந்து கம்பல்சரி ஆகணும். இந்த படம் ப்ரொமோஷனுக்கு ஒரு டைரக்டர் எங்கே கூப்பிட்டு நிற்க சொன்னாலும் வந்து நின்று நான் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்ற சட்டத்தை வந்து டைரக்டர் யூனியனில் போட முடியாது. ஆனால் ப்ரொடியூசர் கவுன்சிலில் போடலாம். ப்ரொடியூசர் கவுன்சிலில் போட்டு நடிகர் சங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடி நிற்காதீங்க, கம்பல்சரி வந்து ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் முடிவு எடுத்தால் மட்டும்தான், மனசு வச்சா மட்டும்தான் இது மாறும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. விடுதலை 2 ஆடியோ லான்ச்சில் வந்து ஒரு விஷயம் பெரிதளவில் பேசப்பட்டிருந்துச்சு. அது வெற்றிமாறன் கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ட்ரைலர் ரிலீஸ் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் கடைசியாக முடிக்கிற ஒரு டைலாக், தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும் தான் உருவாக்குறாங்க, தொண்டர்களை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையோட வசனத்தோடு முடியுது. அந்த அந்த வசனத்தை கேட்டவங்க பலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நடிகர்களை வந்து பார்த்திங்கன்னா அதோட கோர்த்து பேசுகிறாங்க. பட் உண்மையாகவே வெற்றிமாறன் இந்த வசனத்தை யாருக்காக வச்சார், எதற்காக வச்சார்? இது 2 விஷயம் பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த படத்துடைய கதை களம் நடக்கிற காலகட்டங்கள், அன்றைக்கி எம்ஜிஆர் கருணாநிதி இவங்களுடைய ஆட்சி காலத்தில் நடக்கிற கதையாக தான் வந்து வெற்றிமாறன் காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க அந்த படத்துக்கு. அப்படி ஒருவேளை அந்த டைமில் காட்டிகிட்டு இருந்தால் தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை உருவாக்குறாங்களா, அன்றைக்கி இருந்த தலைவர் யார் அந்த காலகட்டத்தில்? எம்ஜிஆர் வந்து தத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது யாராலையும். ஏன் அப்படின்னு சொன்னால் அவரை மாதிரி ஒரு கொள்கையை அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு யாராலையுமே இருக்க முடியாது. எக்ஸாம்பிள், இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்கும் போது தன்னுடைய சொத்துகள் அனைத்துமே தான் இருக்கும்பொழுதே எல்லாத்தையுமே என்ன பண்ணார், ட்ரஸ்ட்டுக்கு மாற்றிட்டார். அவர் நடத்தி வந்த ஸ்கூல் எல்லாமே ட்ரஸ்ட்டாக மாறிடுச்சு, அவருடைய இடங்கள் எல்லாமே ட்ரஸ்ட்டாக மாறிடுச்சு. எதையுமே யாராலையுமே விற்க முடியும், எல்லாமே பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக மட்டுமே இருக்குது. அவருடைய சொந்தக்காரங்க எம்ஜிஆர் ஜானகியோடைய ரிலேஷன்ஸு கூட இந்த ராமவரம் தோட்டத்தில் ஒரு பகுதியில் தங்கறதுக்காக தான் அங்கே வந்து அலோ பண்ணி அந்த இடத்த விற்றோ எதுவோ பண்ணி அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே பொதுமக்கள் பயன்பாடுன்னு சொல்லி தனக்கென ஒரு இது சமஸ்தானத்தையே உருவாக்கி வச்சிருந்தார் எம்ஜிஆர். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவரை வந்து குறை கூறி சொல்கிறீங்களா அந்த படத்தில், தத்துவம் இல்லாத தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு? இன்னொன்று, அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் வாத்தியாரா வந்து யார், விஜய் சேதுபதி காட்டுறீங்க. விஜய் சேதுபதி வாத்தியார் அப்படின்ற கேரக்டர் வந்து ஓகே, அந்த காலகட்டத்தில் புரட்சிக்கு போகிறாருன்னா ஓகே, விடுதலை புலிகளை பேஸ் பண்ணி அவங்களுடைய பிரபாகரனுக்கு வாழ்க்கையை இங்கே நடக்கிறதா நீங்கள் காட்டுறதா சொல்லியிருக்கிறீங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் காலகட்டத்தில் நடந்தேன். உண்மையிலே அவங்களுக்கு உதவுனது யார்? தத்துவம் இருந்த எம்ஜிஆரா, தத்துவம் இல்லாத இவரா? தத்துவம் இல்லாத யாரை சொல்கிறீங்க? பிரபாகரனை சொல்கிறீங்க? பிரபாகரனை கிடையாது, இன்னொரு ஆட்சி, அந்த காலகட்டத்திலேருந்து ஒரு ஆட்சி. சரியா? யார் உண்மையிலே விடுதலை புலிகளோட சுதந்திரத்துக்காக உண்மையிலே இங்கிருந்து குரல் கொடுத்த தலைவர் யார்? எம்ஜிஆர். ஓப்பனாக எல்லாருக்குமே தெரியும். உங்களால் அதை வந்து தெளிவாங்க சொல்ல முடியல. இன்னொரு விஷயமும் அதில் வந்து சொல்கிறார், தத்துவம் இல்லாத அந்த டைலாக்குக்கு ரிலேட்டடாக சொல்கிறார். இளவரசு கேரக்டர் இருக்குல்ல, படிக்காத நாங்கள் ட்ரெயினில் தலை கொடுத்ததுனால தானே உங்களை மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு சுற்றுறீங்கன்னு சொல்லுது. இது யாரை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? கருணாநிதி. ஏன் அவர் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கல்வியை வந்து தெருவு கொண்டு போய் சேர்த்தவர், ஊருக்கு கொண்டு போய் சேர்த்தவர் யார்? காமராஜர். முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்குனது யார்? காமராஜர். அவர் பேரை நீ ஏன் சொல்லலைங்க? இவர் தான் வந்து கல்வியை கொண்டு வந்தாரா? ட்ரெயினில் தலை கொடுத்தவர் தான் கல்வியை கொண்டு வந்தாரா? அப்போ நீங்கள் யாருக்கு ஜால்ரா அடிக்க இந்த படத்தை பண்ணி வச்சுருக்கீங்க? சரி, இதெல்லாம் கூட விடுங்க. கடைசியாக வந்து தத்துவம் இல்லாத தலைவர்னு சொல்லி அவசரமாக விஜய் எதிர்த்து தான். அப்படி என்ன எதிர்க்க வேண்டிய? அவர் வந்து எத்தனை நாள் ஆச்சு? இது மறைமுகமாக விஜயும் தாக்கியிருக்கலாம். விஜயும் அவசரமாக வச்சுருந்தாலும் இந்த டைலாக, புரியுதுங்களா? அதாவது என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே எடுத்த ஸ்க்ரீன் பிளேயில் எடுத்ததுன்னா கண்டிப்பாக இது விஜய் கிடையாது. ஆனால் இப்போது அவசரமாக எடுக்கப்பட்டு சேர்க்கப்பட்ட சீனாக இருந்தால், காட்சியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் விஜயை தான் சொல்கிறீங்கன்னு. விஜய் கட்சி ஆரம்பித்து எத்தனை நாள் ஆகுது?
குறைஞ்சது ஒரு 4-5 மாதம். 4-5 மாதம் கூட கிடையாது, 3 மாதம் தான். அவர் அனௌன்ஸ் பண்ணார் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, அரசியலுக்கு வர போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரு படம் முடிச்சார். அது பாட்டுக்கு 2 படம் நான் முடிச்சுட்டு நான் வெளியில் போய்டுவேன்னு சொன்னார். கட்சி இப்போ ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்து அவர் விமர்சிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த டயலாக் வச்சுருக்கீங்க. ஏன்னா அவர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கார். அவர் இனிமேல் எலெக்ஷன் வரணும், அதுக்கு முன்னாடியான கேம்பெயின் இருக்குது. அவர் என்ன வியூகம் பண்ணுறார், அவர் என்ன பிளான் பண்ணுறாரு, ஒரு கட்சின்றது ஒரு ஸ்ட்ரக்சர் போடணுமா இல்லையா? அவருக்கான வெற்றிமாறன் வந்து டிஎம்கேக்கு ஃபேவராக ஒரு சில ரொம்ப சாதாரணமாலாம் கிடையாது. கண்மூடித்தனமாக இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த திராவிடம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறாங்க பாருங்கள். அதுதாங்க ரொம்ப இறைச்சல். கலைஞரை வந்து டிஎம்கேவை வந்து அப்படி என்ன ஒரு ஆதரவு காட்ட வேண்டியிருக்கு? இருக்கிற உண்மையை மறைச்சி என்ன வரலாறு நீங்கள் எழுதிட போறீங்க? அதே திராவிட முக்கியத்துவம் கொடுக்குறவர் தான் விஜயும். திராவிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. திராவிடமும் என்னோட இன்னொரு கண்கள். ஆனால் திராவிட இந்த கட்சி கூட கூட்டணி இல்லைல்ல. நாளைக்கே விஜய் வந்து நாங்கள் டிஎம்கே கூட்டணி சொல்லி பாருங்க, இவரே வந்து விஜய்க்கு வந்து துதிப்பாடுவார் போய் உட்காந்துட்டு. அந்த டைலாக் வந்து விஜயை வச்சு எழுதியிருந்தால் கண்டிப்பாக வந்து துதிப்பாடுவார் போயிட்டு. இங்கே வந்து கலைஞரை மட்டும் மறைமுகமாக நான் ட்ரெயினில் தலை குத்துறதுனால தானே நீங்கள்லாம் படிக்கிறீங்க சொன்னால், அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு நான் படிக்காத தற்குறிகள் இருந்த ஊரா? உண்மையாக இவங்க வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் படிப்புன்றதே வியாபாரமாக மாறி போச்சு. ஒரு பெரிய ஆர்டிக்கலே இருக்குது, தமிழ்நாட்டில் யார் அப்படி தத்துவம் இல்லாத தலைவர்களை பார்த்துட்டு நீ. அப்போ வெற்றிமாறன் வந்து விடுதலை 2 படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடான கருத்தோடு எடுத்து. கண்டிப்பாக முரண்பாடான கருத்து இருக்குது. முரண்பாடான கருத்துன்றது ஒரு தலை சார்ந்த கருத்தாக தான் இருக்கும். முரண்பாடான கருத்துன்னு கூட நம்ம சொல்ல வேண்டாம், ஒரு தலை சார்ந்த கருத்தாக இருக்கலாம். விடுதலை ஒருவேளை இந்த படம் வந்து ரெட் ஜெயின் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால மேபி ஓவர் சப்போர்ட் கொடுக்கல. இது வந்து ரெட் ஜெயின்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனாலன்னு கிடையாது, அவர் வந்து டிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா தெரியும் அவருடைய பேச்சு. இப்போ இருக்கிற நிறைய பேர் எல்லாமே அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேறு வழி இல்லையே. சினிமாவே ஆக்கிரமிச்சிருக்குது ரெட் ஜெயின்ட்டு தானே. ஒருவேளை அவங்கள குஷிப்படுத்துறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு திமுகவுடைய புராணங்கள் பாடியிருக்கலாம்.